ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போது ஜெயிலில் போட்டு வர்றாங்க. போட்ட உடனே ஒரு பக்கம் கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்போ ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோமே, எல்லா தப்பும் பண்ண அவங்க எல்லாரும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் நல்லதுக்கு காலமே கிடையாது, தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சிலையில் இன்னும் நிறைய கைதிங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கோமதி கிட்ட வந்து, இங்க பாருமா, நீ வரதட்சணை கொடுமை பண்ணியாமே, அதுக்காக தான் ஜெயில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாமா? இந்த காலத்துல வரதட்சணை கொடுமை பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமாமா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கே, உனக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாமா? நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருப்பல்ல அப்படின்னு என்னிடமோ நம்ம கோமதி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு அழுக தாங்கல. இங்க பாருங்கம்மா, நான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம இப்படியெல்லாம் வந்து பேசாதீங்கம்மா அப்படின்னு பயங்கர கோவமா அந்த கைதிங்க கிட்ட பேசுவோம். நம்ம கோமதி பயங்கர அழுகையோடு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு தன்னோட மகளை பார்க்குற மாதிரி தானே அந்த பொள்ளையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதுக்காக இந்த நிலைமைக்கு நாங்கள் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கவும், செந்தில் கதிர்னு நிறைய பக்கம் ஒரு மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு நமக்காக தானே இவங்க எல்லாருமே இப்போ ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நான் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா இவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராதோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இல்லை இதுக்கெல்லாம் பயந்து அவ கூட சேர்ந்து வாழலாம் கூடாது, அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா இதுக்கும் மேலேயும் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பா. அதனால இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு கோர்ட்டுக்கு போவோம்ல, கோர்ட்டில் வச்சு எப்படியாவது ஜட்ஜு கிட்ட என் பக்கம் இருக்கிற என் நியாயத்தை சொல்லி நான் எப்படியாவது அவங்க கிட்ட நான் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சரவணனை யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அடுத்த நாள் காலையில் ஆகுது. காலையில் ஆன உடனேயே போலீஸ் இருந்துட்டு எல்லாருமே, அதாவது கோமதி, நம்ம சரவணன், செந்தில், கதிர், பாண்டியன் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். உங்க லாயர் கிட்ட பேசி உங்க பக்கம் இருக்க நியாயத்தை உங்க லாயர் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா கோர்ட்ல உங்க பக்கம் தப்பு இல்லைன்னா வாதாடி நீங்க ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் நம்ம கோமதி குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், நீதியும் நேர்மையும் காப்பாத்துறதுக்காக தான் போலீஸே இருக்காங்க, இப்படி பொய் சொல்றவங்க பக்கம் நிக்கிறீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்கா? எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே விசாரிச்சிட்டிங்க, எங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க மேடம், அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், வேறு எந்த கேஸாக இருந்தாலையும் நாங்கள் டீல் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த டவுரி கேஸ் மட்டும் எங்களால் ரொம்ப அசால்ட்டெல்லாம் விட முடியாதுங்க சார். ஏன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக நடக்கிற விஷயன்றதுனால இந்த கேஸில் நாங்கள் அதிகமாக இன்வால்வ் ஆகிறது ரொம்ப பெரிய பிரச்சனை எங்களுக்கு தான் சார். அதனால தான் இந்த பிரச்சனையை நாங்கள் கோர்ட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லைன்னா நாங்களே முடிச்சு விட்டுருவோம் சார். எங்கள் நிலைமை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கும் புரியுது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே ஆறுதல் சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக போகிறோம், அதனால் உங்கள் பொண்ணும் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுது. என்ன மேடம், என்னோட பொண்ணெல்லாம் வேண்டாம் மேடம், என்னோட பொண்ணு பொட்ட பிள்ளை மேடம், எப்படி மேடம் கோர்ட்டுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, எப்படி அந்த வீட்டு பொட்ட பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கொண்டு வந்தது, கோர்ட்டு வரைக்கும் கூட்டு போனதெல்லாம் அந்த பொண்ணுங்கள்லாம் பொட்ட பிள்ளைங்கள இல்லையா? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு கோர்ட்டுக்கு வந்தே தான் ஆகணும், நாளைக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணு இப்போது அவள் வந்து பேசுகிற நிலைமையிலே இல்லை, அவள் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றாங்க. என்ன மேடம், அவங்க பக்கம் சாஞ்சிட்டிங்களா? அவங்க 4 வார்த்தை நல்லதாக பேசுன உடனே நீங்கள் அவங்க பக்கம் சாஞ்சிட்டிங்கள, நீதிக்கும் நேர்மைக்கும் இங்கே எதுவுமே இல்லைல்ல, இப்போ பொய் சொல்கிறவங்க பக்கம் தான் சாஞ்சிட்றீங்கள அப்படின்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருமா, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் வருது, நீ ஏற்கனவே கல்யாண விஷயத்தில் நிறைய பொய் சொல்லியிருக்கேன்னு உன்னோட வாயாலே நீயே ஒத்துக்கிட்ட, இப்படி இருக்கும்போது உன்னை எப்படிமா நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மேடம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஒரு 3 பொய் சொல்லி தானே மேடம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருமா, நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், உங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் 10 மணிக்குள்ளே கோர்ட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கரமாக மனசு படப்படன்னு ஆகுது. ஐயோ, அவள் மயில வந்து
ஏதாச்சும் உண்மையை சொல்லிடுவாளோ, உண்மையை சொல்லிட்டா நம்ம எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பதறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்த உடனே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் ரெடி பண்ணியிருந்த லாயர் வந்து, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் பக்கம் நியாயமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக மதியத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு எல்லா உண்மையும் இன்னைக்கு கோர்ட்டில் சொல்லி ஆகணும், என்னென்னலாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட எல்லாத்தையுமே பேசி, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அம்மா எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், அந்த ரிஸ்க்கை காப்பாற்றுறதும் உன்னோட கையில் தாண்டி இருக்குது, இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக போகிறோம், அதனால நீ ஏதாச்சும் உண்மையை அங்கே சொல்லிட்ட கண்டிப்பாக மொத்தமாக ஊற்றிக்கும், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே இனிமே இல்லை, அவங்க கூட நீ போயிட்டு வாழவே முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம மயில்கிட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டுக்கு. நம்ம மயிலையும் பாக்கியம், மாணிக்கம், சுடர் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க பாண்டியன் குடும்பம். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தில் அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்போது எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக இருக்கணும் சார், அப்போ தான் நமக்கு நல்லது, இல்லைனா நீங்கள் அதாவது வைலன்ஸை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு கோர்ட்டு இன்னொரு கேஸ் உங்கள் மேலே தூக்கி போட்டுரும், அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னு நம்ம வக்கீல் ஒரு பக்கம் சரவணனுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, கண்டிப்பாக நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நமக்கு உண்மை ஜெயிக்கொண்டா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. போன உடனே போலீஸ் இருந்துட்டு சரவணனை ஒரு பக்கமும் மயில ஒரு பக்கமும் நிற்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஜட்ஜு வராரு. வந்த உடனே என்ன கேஸுமா அப்படின்னு சொல்லவும், இது வந்து அதாவது வரதட்சணை கொடுமை கேஸுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜட்ஜு உட்காந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு மயில்கிட்ட விசாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் மாமியார் குடும்பத்திலிருந்து உங்களை கொடுமை பண்ணாங்களா, உங்களை ஒவ்வொரு நாளும் கொடுமை பண்ணி உங்களை வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்தினாங்க, அதனால தான் உங்களுக்கு அபாஷன் ஆச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் கேஸில் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் மயில இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மூஞ்சியும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே, ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அடி பாவி மவளே, நான் ஒரு நாளாச்சு உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னாடி, உனக்கு மனசாட்சினது ஒன்று இருக்குதா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், போலீஸ் இருந்துட்டு, மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா, கோர்ட்டில் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா, அதுதான் அம்மா, அதாவது ஜட்ஜி சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, எதோ போய் எதோ உண்மைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதா உங்களால் அப்படின்னு கோமதியை ஒரு பக்கம் கத்தவும், அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு இன்னொரு டைம் கேட்குறாங்க. ஆமாங்க சார், அப்போவும் அந்த மாதிரி பொய்யும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற வக்கீல் இருந்துட்டு நம்ம மயில்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் மேடம், உங்களோட மாமியார் வீட்டில் இருந்து எப்பயாச்சும் உங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க சார், என்னோட மாமியார் வீட்டிலேருந்து என்னை கொடுமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அவங்க அடித்த அடியால் எனக்கு கர்ப்பமே களைஞ்சு போச்சு அப்படின்னு பொய் மேலே போய் அடிக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இவங்க சொல்கிறது ஃபுல்லாகவே பொய் தான் சார், இவங்க கர்ப்பமாகவே ஆகாமையே பொய் சொல்லியிருக்காங்க, இவங்க வயசு விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலேயும் தான் பொய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆதாரமாக நான் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும், இவங்க குடும்பத்துக்கு இன்னும் 2 மருமகங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரேன், அவங்களையும் கேட்கலாம், அவங்களும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க, அவங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க சார், அவங்கக்கிட்ட இதனால் வரைக்கும் ஒரு தடவை கூட நகையை பற்றியோ பணத்தை பற்றியோ அவங்கக்கிட்ட பேசினதே கிடையாது, பத்த மகளை எப்படி பார்த்துக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வக்கீல் இருந்துட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ராஜியை வர வைக்கிறாங்க. ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எங்கள் மாமியார் இது வரைக்கும் எந்த வகையிலுமே எங்களை கொடுமைப்படுத்தினதே கிடையாது, அவங்க தான் சார் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அவங்க படிப்பு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா சார், அது எல்லாமே உண்மைதான் சார், எங்கள் மாமியாரும் மாமனாரும் இது வரைக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது, கொடுமைப்படுத்தினதும் கிடையாது,
அது மட்டும் இல்லாமல் என்னோட சரவணன் மாமா ரொம்பவே அப்பாவி, அதாவது ஏன்னு அதட்டினா கூட பயந்துப்பாரு. அப்படிப்பட்டவர் எப்படி சார் கொடுமைப்படுத்துவார்? அவர் கொடுமைப்படுத்துகிற ஆளே கிடையாதுங்க சார். இங்கே பாருங்க, அவங்க வயசு விஷயத்துல அதாவது நாங்க பொண்ணு பார்க்கும்போது வயசு விஷயத்துல இருந்து குழந்தை அதாவது என்னது படிப்பு விஷயத்துல இருந்து நகை விஷயத்துல இருந்து எங்ககிட்ட பொய் சொன்னாங்க சார். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோப்பாங்க இல்லையா சார், அந்த விசேஷத்துல தான் இவங்க நகை விஷயத்துல எங்களுக்கு ஒரு உண்மையே தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமுங்களா சார், இவங்க கிட்ட நாங்க நகை போடுங்கன்னு கேட்கவே கிடையாது. எங்க மாமனாரும் மாமியாரும் இவங்களா தான் 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள தான் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த 80 பவுன் நகை போட்டிருக்காங்களா இல்லையா, அது நகையா கவரிங்கான்னு எதுவுமே இது வரைக்கும் என்னோட மாமனாரோ மாமியாரோ அதை பார்த்ததே கிடையாதுங்க சார். அதில் இவ்வளோ பெரிய உண்மை நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த நகையில் 8 பவுன் நகை மட்டும்தான் சார் தங்கம், மீதி எல்லாமே கவரிங்க. அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சார். அப்போ துணிக்காய போட்டிருந்ததுனால நாங்கள் இருக்கிறத கவனிக்காமல் எங்கள் மயிலக்காவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மயிலக்காவும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் போயிட்டு இவங்க கிட்ட கேட்டதுக்கு, எங்கள் குடும்பத்தில் வக்கு இல்லை வழி இல்லை, எங்களால் போட முடியல, ஆனால் என்னோட பொண்ணோட கௌரவத்துக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு எங்ககிட்ட எதையோ சொல்லி அந்த உண்மையை சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமாவுக்கு ஒவ்வொரு உண்மையாகவும் தெரிய வர என் மாமாவுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இந்த குழந்தை விஷயத்தில் இவங்க அபார்ஷன் ஆகியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த விஷயம் ரொம்பவே பொய்யுங்க மேடம். நாங்கள் எல்லாருமே தான் அதாவது எங்கள் வீட்டில் எல்லாருமே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான் மேடம் அவங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், அந்த டாக்டரை உங்களால் வர வைக்க முடியுமா சார்? எனக்கு ஏற்கனவே நான் வர வச்சுட்டேன். இங்கே பாருங்க மேடம், இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன் மேடம். அங்கே டாக்டர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வக்கீல் இருந்துட்டு அந்த டாக்டரை வர வச்சு ஒரு சிலையில் நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், இவங்க உங்ககிட்ட தான் கர்ப்பமாயிட்டேன், அபார்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கர்ப்பமையாவே ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க தான் மேடம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டாக்டர் வந்துட்டு, இங்க பாருங்க சார், இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தான் சார் வந்தாங்க. என்னோட ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்தாங்க. வந்த அன்னைக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சார். ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. அவங்க ஒரு கிட்டில் செக் பண்ணியிருக்காங்க சார். 1000ல் ஒரு கிட்டு மட்டும்தான் தப்பான ரிசல்ட்டை காட்டும். அந்த மாதிரி தான் சார் இவங்களுக்கும் காட்டியிருக்கு. அது ஒரு ஃபால் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு அப்பவே இவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இதை வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு எல்லா உண்மையும் அந்த டாக்டர் ஜட்ஜு கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனை வர வைக்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாருமே ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் பொய் மேலே பொய் சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவும் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகவும் தான் சார் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்காங்க. எங்கள் குடும்பத்திலேருந்து எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்படி வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல சார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், ஏதோ என்னோட அம்மா என்கிட்ட பொய் சொன்னதுனால தான் நான் பொய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உண்மை எதுக்காகடி எல்லாரும் முன்னாடியும் சொன்ன அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க மேடம். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு என்னோட மாமா கூட தான் வாழணும். எனக்கு என்னோட மாமா மட்டும்தான் முக்கியம். என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லிட்டாங்க மேடம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் கரெக்டாக விசாரித்து கேஸ் எல்லாம் இங்கே கொண்டு வர மாட்டிங்களா, இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா, அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சிருப்பீங்களே, எல்லா விசாரணைக்கு பிறகும் நீங்கள் இந்த கேஸை எப்படி நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம போலீஸை திட்டவும், சார் இவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார், ஆனால் நாங்கள் இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு முடிவை எங்களால் எடுக்க முடியாது இல்லைங்க சார், அதனால தான் சார் நாங்கள் கோர்ட்டு வரைக்குமே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நீங்கள் ஒழுங்காக விசாரிச்சிருந்தா இந்த கேஸு இது வரைக்கும் வந்திருக்காது, இந்த கோர்ட்டோட
டைமும் வேஸ்ட் ஆகிருக்காது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு போலீஸை ஒரு திட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேடம், இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறதுல நியாயம் இருக்குல்ல, அவங்க டிவோர்ஸ் கேட்குறதுல நிறைய காரணம் இருக்குது. டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவங்க மேலே அன்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த அன்பு மட்டும் போதாதுங்க மேடம், நீங்கள் கண்டிப்பாக அவங்க கேட்குற டிவோர்ஸை நாங்கள் கொடுத்து தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரவணன் பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம், உங்கள் காலில் கூட விழுறேன். இனிமேல் இப்போ மூஞ்ச பார்த்துக்கிட்டு என்னால் வாழ முடியாது. இப்படி ஒரு பொய்க்காரி கூட வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் வாழவே முடியாது. ஒரு நியாயமாக இருப்பா, எனக்கு காலம் ஃபுல்லாக என் கூட சந்தோஷமாக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருப்பா, இவ தான் என்னோட உலகமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னவே இவ எனக்கு வேண்டவே வேண்டான்ற அளவுக்கு என்னை முடிவெடுக்க வச்சுட்டாங்க மேடம். நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்படி ஒரு தீர்ப்பை மட்டும் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு அந்த கோர்ட்டில். இதை பார்த்துட்டு இருந்த கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கு, அதனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க மேடம், என்னோட பொண்ணுக்கு நீங்கள் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு பக்கம் நியாயமே இல்லாதப்ப எப்படி உங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சொல்லப்போனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உங்கள் குடும்பத்து மேலே ஃபோர்ஜி கேஸ் கொடுத்துருக்கணும். 420ன்னு உங்கள் மேலே தான் கேஸ் கொடுத்து உங்களை தான் உள்ள தள்ளியிருக்கணும். இப்போது நீங்கள் கேஸ் கொடுத்து இவங்க எல்லாருமே உள்ள தள்ளியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சியிலேருந்து ஒன்று இல்லவே இல்லையாம்மா? எப்படி இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம பாக்கியத்தை பார்த்து கேட்கவும், எங்கள் பாருங்கள் சார், பொட்டு புள்ளியை பெற்றுட்டனே, எப்படி மானம் வெக்கம் சூடு சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட முடியும்? பொட்டு புள்ளியை வாழ வைக்கணும் இல்லை சார், அதனால தான் சார் இது இப்படி ஒரு பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கம்மா, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறவங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எந்த பொய்யும் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணை ஏற்றிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை சார். இவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே சார் அப்படின்னு பயங்கர அழுகையோட நம்ம சரவணனும் அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கு. மயிலக்காக்கு இப்போது டிவோர்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிரே பார்க்கலையே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோர்ட்டில் நம்ம சரவணனுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் என்னோட பொண்ணுக்கு ஜீவாம்சமாக அவங்க அதாவது அவங்க கிட்டே இருக்க சொத்தெல்லாம் என்னோட பொண்ணு பேருக்கு ஏது கொடுக்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவமானத்தை தேடி கொடுத்துட்டு இப்போ எப்படி மேடம் அவங்க உங்களுக்கு ஜீவாம்சமாக கொடுப்பாங்க? அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எப்படி உங்களால் இவ்வளோ தைரியமாக பேச முடியுது? நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துனதுக்காகவும் அவங்கள ஏமாத்தினதுக்காகவும் இப்படி அவங்க மேலே பொய் வழக்கு கொடுத்து அவங்கள ஜெயிலில் உட்கார வச்சதுக்காகவும் அவங்க மன உடைச்சல் ஆகலாக்கினதுக்காகவும் இப்படி நிறைய காரணத்துக்காக உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக வெளியே வராத அளவுக்கு நான் உன்னை ஜெயிலில் போட்டுற முடியும். அவங்க ஒரு கேஸ் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மனசில் ஈரம் இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்தது இல்லவே இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருக்கிறவங்க இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் யாரோ அவங்க யாரோ, இந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் யாரையாச்சும் பிரச்சனைக்கு இழுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியனை கட்டிப்பிடிச்சி, அப்பா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுப்பா, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இப்போ இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற ஆளு நான் மட்டும்தான்ப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. இனிமே என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பொய்க்காரியோ எந்த ஒரு பொய் சொல்றவளோ இல்லப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சட்டப்படி என்னோட வாழ்க்கையில இவ இல்லப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பல
பழனி இருந்துட்டு, டே சரவணா, நீ இந்த ஒரு முடிவை யோசிச்சு எடுத்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, இந்த முடிவை எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா மாமா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வந்து, இங்க பாருங்க சம்மந்தி, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சம்மந்தி. என்னோட பொண்ண இப்படி வாழ வெட்டி ஆக்கிட்டீங்களே சம்மந்தி. ப்ளீஸ் சம்மந்தி, என்னோட பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கோங்க சம்மந்தி. என் பொண்ணு இனிமே எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா சம்மந்தி அப்படின்னு கேட்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இதை கேட்கறதுல கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? எப்படி இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எங்ககிட்ட மூஞ்ச கொடுத்து உங்களால பேச முடியுது? சி போங்க, உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமே என்னோட பொண்ணு உங்க வீட்டுல வாழ மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா எப்படியாவது எப்பாடு பட்டாவது என் பொண்ணை உங்க வீட்டுக்கு வர வைப்பேன் நானு. அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இது நாள் வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேலும் எங்களால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. நீங்க ஏதாச்சும் பண்ணீங்க, கண்டிப்பா உங்களை ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்கன்னு கோர்ட்ல சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஏதாச்சும் தவறையும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிட்டு கழுத்தின்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நீ மற்றவங்க கூடலாம் பேசாதரா, கண்டவங்க கூட பேசிட்டு நீ எதுக்காக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற? நம்ம வா வீட்டுக்கு போகலாம், தலை முழுங்கிட்டு நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே போயிட்டு நம்ம நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட்லாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க? என்ன துரோகம் பண்ணியிருக்கியா? நீ பண்ணதை ஃபுல்லாமே துரோகம் தாண்டி, எப்படி உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சரவணன் பயங்கர கோபமாக பேசவும், இதை கேட்டு நம்ம அது மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டதுனால எங்களால் எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்லி உங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அது தப்பு தான். ஆனால் அந்த பொய்யை சொல்லிட்டு என்னோட மக ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இருந்ததே கிடையாது. உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எப்படி என்னை எடுத்துப்பீங்க, எங்களை புரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தா. இப்படி ஒரு பொண்ணை போயிட்டு நீங்கள் இப்படி வெளியே அனுப்புறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு பயங்கர கோவமாக வந்து, இங்கே பாருங்க, உங்களுக்கு தாங்க மனசாட்சி வந்து ஒன்று இல்லவே இல்லை. எந்த ஒரு கொடுமையுமே பண்ணாதவங்களை, எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்களை ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் உட்கார வச்சுட்டீங்களே, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை வராதா? என்னோட பொண்ணுக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லை இவங்க கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க, உங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க கிடையாது அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை, இவங்க கிட்டலாம் எதுக்கு அத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அத்தை நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம கோமதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் கோமதியை பார்த்து, கோமதி நம்ம வீட்டுக்கு வா கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணன், இத்தனை வருஷமா உங்கள் அன்புக்காகவும் உங்கள் பாசத்துக்காகவும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தானே, இத்தனை வருஷம் ஆச்சானே என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே எமோஷ்னலாக பேசவும், இதை கேட்ட நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் கண்ணு கலங்கிடுது. இங்கே பாரு கோமதி, உன்னை புரிஞ்சுக்காம உன்னோட மனசை புரிஞ்சுக்காம உன்னோட மனசை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், கேவலப்படுத்தியிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு நம்ம அதாவது முத்துவேலும் சரி நம்ம சக்திவேலும் சரி 2 பேருமே நம்ம கோமதி கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதி வராங்க. வந்த உடனே கோமதி கையை பிடிச்சிட்டு அவங்க பசங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இன்னும் நம்ம கோமதி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பசங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசு மாறிடுச்சோ, இனிமேல் நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக கிட்ட வராங்க. கிட்ட வந்த உடனே கோமதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். மா என்னை பாத்தியம்மா, எந்த ஒரு தப்புமே பண்ணாம எங்களை ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்களேம்மா அப்படின்னு பயங்கர அழுகையோட சொல்லவும், கோமதி நீ தான் எந்த தப்புமே பண்ணலைன்னு இப்போ உனக்கு ஒரு முடிவு வந்துடுச்சுல்ல கோமதி, நீ கவலைப்படாத, இனிமே உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது சரியா அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
யாரு நம்ம சுகன்யா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, "என்ன ஆத்தாச்சி? அ இப்போ இப்போ இப்ப எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு நலம் விசாரிக்கவும், இத கேட்ட கோமதி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம், "என்ன ஆத்தாச்சி? நாங்க தனியா கடை ஆரம்பிச்சுட்டோன்றதுக்காக எங்க கூட பேச மாட்றீங்களா? இங்க பாருங்க ஆத்தாச்சி, உங்களோட தம்பி சந்தோஷமா இருக்கணும், பெரிய லெவல்ல வரணும்னு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எண்ணமே கிடையாதா? எதுக்காக என்கிட்ட இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம காந்திமதி இருந்துட்டு, "ஏய் எந்த நேரத்துல என்னடி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன், நம்ம கோமதி குடும்பத்துல இருந்தோம், காந்திமதி குடும்பத்துல இருந்தோம், சக்திவேலு எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு ராஜுகிட்ட பேசுறாங்க. ராஜும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா